மாதம்பட்டி ரங்கராஜுக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட செகண்ட் ஒய்ஃப் ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னுமே போட்டிருக்காங்க. ஹேஷ்டேக்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னுமே மென்ஷன் பண்ணது ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குற வகையில் இந்த போஸ்ட் போட்ட அடுத்த நாளே வந்து அவங்க 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாவும் 2025 முடியறதுக்குள்ளே வந்து எங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து நெட்டிசன்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நாள் தான் இவங்க வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த நாளே எப்படி பிரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை உங்களுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்பயே அஃபிஷியலாக சொல்லியிருப்பாங்களே, எதுக்காக இப்போ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு வருஷமாவே மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்கும் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு தான் இருந்துச்சு. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் இதுக்கு எந்த ஒரு விளக்கம் கொடுக்காத நிலையில் ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்பயுமே மாதம்பட்டி கூட இருக்க ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலண்டைன் டே கூட மாதம்பட்டி கூட இருந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாய் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லியுமே அடிக்கடி மென்ஷன்மே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாலியோடு இருக்க மாதிரியுமே ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே என்ன இவங்க தாலியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க, இப்போ மாதம்பட்டி கூட உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லியுமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த எல்லா கொஸ்டினையுமே வந்து மாதம்பட்டி கிட்ட கேட்கறத தாண்டி அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதி கிட்ட எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தெளிவாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதனால ஒருவேளை மாதம்பட்டியும் இதுக்கு எந்த ஒரு விளக்கமே கொடுக்கல. அதேமாதிரி ஸ்ருதியும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்றப்போ ஒருவேளை ஜாய் கிறிசல்டா வேணே தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க போல, பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி ரங்கராஜ் பேரை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் வந்து ஜாய் கிறிசல்டாவை வந்து திட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ளே எதுக்கு இப்படி உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை பெருசானதுக்கப்புறமா மாதம்பட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எல்லாமே போய் தான், என்னோட பர்சனல் லைஃப் பற்றி நான் இப்போ பேச விருப்பப்படல, பட் கூடிய சீக்கிரம் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் இதை பற்றி எந்த ஒரு பேச்சுக்களுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாகவே வந்து ரங்கராஜ் கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய அதிர்ச்சி அவங்க 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இந்த விஷயத்தினால எல்லாருமே வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக மாதம்பட்டியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஸ்ருதி வந்து அட்வொகேட்டாக இருக்க காரணத்தினால அவங்க 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆகாமல் செகண்ட் மேரேஜ் இவரால் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு வேளை டைவர்ஸ் ஆயிடுச்சு போல, அதை வெளில சொல்ல அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லியுமே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்க 6 மாதம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு போல, இப்போ வரைக்குமே வந்து அதை மூடி வச்சிருக்காங்க. பட் இப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா ஜாய் கிறிசல்டாவே அஃபிஷியலாக இதை வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஆனால் மாதம்பட்டி இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து போடலை. இதுவுமே வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வந்து குழப்பத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ மாதம்பட்டியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஸ்ருதிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மாதம்பட்டிக்கும் ஸ்ருதிக்கும் 2 பசங்க வந்து இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இப்படி பசங்களையும் ஒய்ஃபையும் விட்டுட்டு இவர் இப்படி செகண்ட் மேரேஜ் வர பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால ஸ்ருதிக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிக்கு ஆதரவாக தான் வந்து நெட்டிசன்கள் இப்போ பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் மாதம்பட்டியை ரொம்பவே வந்து தப்பாக வந்து விமர்சனம் பண்ணி நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் கொடுத்தாதான் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.